முழுவதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நன்மை தீமை தீமை துன்பம் வாழ கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுவதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நன்மை தீமை தீமை துன்பம் வாழ கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவைகளே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே கிளைகளே கனி தரும் மரங்களே இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுவதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நன்மை தீமை தீமை துன்பம் வாழ கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Velankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Velankani, who are watching the same. அன்பின் சீடர் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியை, உற்சாகத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கிறிஸ்து பிறப்பின் எண்கிழமையில் வருகின்ற இரண்டாவது திருவிழா, இயேசுவால் அதிகமாக அன்பு செய்யப்பட்ட அன்பின் சீடர் யோவான். இயேசுவுக்கு நெருக்கமாக முக்கியமான தருணங்களில் 3 தருணங்களில் அவரோடு கூட இருந்தவர். அவரால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு இறுதி வரை தன்னுடைய உயிர் போகின்ற வரை கிறிஸ்துவின் நற்செய்தியை, கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழ்ந்த அசைக்கும் நம்பிக்கையினாலும் அன்பினாலும் மக்களுக்கு எடுத்துரைத்து அன்பின் சீடர் என்று பெயர் பெற்றவர். கிறிஸ்துவாலேயே அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர் யோவான். அவரை போல நாமும் கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிழா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின்றோம் யாவம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியா உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவுத்திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிளறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சியின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகிர்கிறோம். தந்தையோடு இருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வை பற்றி உங்களுக்கு அறிவிக்கின்றோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருப்பாடல் 97 பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியையும் விதைக்கப்படுகின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், களி கூறுங்கள். Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறை சாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி
முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசு தன்னை அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் புனித பேதுரு. இயேசு அதிகம் அன்பு செய்தவர் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித யோவான். கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதாவில் பிறந்தவர். இவருடைய தந்தை செபதேயு, தாய் சலோமி. இவர் அன்னை மரியாவினுடைய நெருங்கிய உறவினராக இருக்கலாம் என்பது பாரம்பரிய பின்புல கதையாகவும் சொல்லப்படுகின்றது. திருமுழுக்கு யோவானால் அல்லது அவருடைய மறையுரைகளால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய சீடராக இருந்தவர். திருமுழுக்கு யோவான் இயேசு கடந்து சென்றதை காண்பித்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்னவுடன் யோவானும் அந்திரேயாவும் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவோடு அன்று மாலை 4 மணி அந்த இரவு தங்கிவிட்டு பிறகு பேதுருவிடத்தில் வந்து, ஆண்டவரை நாங்கள் கண்டோம், வாருங்கள் வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் அழைத்தார். சென்றார்கள், கண்டார்கள், அனுபவித்தார்கள். பேதுருவை அவரிடத்திலே அழைத்து சென்றார்கள். அந்த நேரம் முதல் கடைசி நேரம் வரை இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் இந்த யோவான். புதிய ஏற்பாட்டிலே 4வது நற்செய்தியையும் 3 திருமடல்களையும் கடைசி நூலான திருவெளிப்பாட்டையும் எழுதியவர். கிறிஸ்துவோடு அதிகமாக இருந்ததனால் அல்லது கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டதால் இவருடைய நற்செய்தி அன்பின் நற்செய்தியாக ஆண்டவர் இயேசு நம் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருந்தது. அந்த அளவுக்கு இயேசுவின் மீது அதிக அன்பு கொண்டதன் காரணமாகவும் இயேசுவினுடைய திருத்தூதர்களில் மிக இளவலாக இளைஞராக இருந்ததாலும் கிறிஸ்துவினுடைய அந்த நற்செய்தியை இவ்வுலகிற்கு பவுலடியாருக்கு பிறகு ஒரு தூணாக விளங்கினார் என்று பவுலடியாரை சொல்லுகின்ற அளவுக்கு யோவானுடைய பங்களிப்பு இருந்ததையும் நாம் காண முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்க்கு பிறகு இவர் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆசியா மைனருக்கு செல்லுகிறார். அங்கே நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அங்கிருந்த புறமத ஒரு குரு இவர் மீது மிகுந்த பொறாமை கொண்டு இவரை அழிப்பதற்காக திட்டம் தீட்டி விஷம் கலந்த உணவை கொடுக்கிறார். அந்த விஷம் கலந்த உணவை தன்னுடைய ஆவியின் வல்லமையால் உணர்ந்த யோவான் அதன் மீது சிலுவை வரைந்துவிட்டு உண்ண ஆரம்பிக்கிறார். ஒன்றும் செய்யவில்லை.
கடைசியிலே இது யோவானுக்கு தெரிந்ததும் தன்னுடைய தவற்றை உணர்ந்து அவருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார் அந்த புறமத குரு. கடைசியாக நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று அன்பின் சிடராக அங்கே அவர் தன்னை என்பிக்கிறார். பிறகு இவர் கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அப்பொழுது ரோமையிலே தமாசிஸ் என்ற மன்னன் வேத கலாபணி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். எனவே இவர் மீது பொறாமை கொண்டு இவரை எரிகின்ற கொதிக்கின்ற அந்த எண்ணெயிலே தூக்கி போட்டு இவரை கொலை செய்ய திட்டமிடுகிறான். அது ஒன்றும் செய்யவில்லை. அதிலிருந்தும் அவர் தப்பித்து விடுகிறார். கடைசியில் நீண்ட காலம் கடவுளுடைய அந்த வார்த்தையை, இறை வார்த்தையை இவர் அறிவிக்கின்ற அல்லது மக்களுக்கு சொல்லுகின்ற, தான் வயோதிக நிலையிலும் குழந்தைகளை பார்த்து கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள், கிறிஸ்துவ மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று மனம் சோர்ந்து போன போதும், உடல் சோர்ந்து போதும், தன்னுடைய கடைசி நிமிடத்திலும் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை வயதான நிலையில் இவர் ஒப்பு கொடுக்கிறார். ஏறக்குறை 104ஆம் ஆண்டிலே இவர் இறந்திருக்கலாம் என்ற துன்பமும் சொல்லப்படுகிறார். இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய உச்சத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய இந்த மாட்சியை, ஆண்டவர் இயேசுவினுடைய விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் திரு அவையானது எதற்காக இந்த 3 விழாக்களை நமக்கு இந்த நாட்களில் கொண்டாடுகின்றது. முதல் நாள் நாம் கேக்கு வெட்டி கொண்டாடினோம். நேற்று கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்திய முதல் சீடரான ஸ்தேவான், முடியப்பர் ஸ்டீஃபனுடைய விழாவை நாம் கொண்டாடினோம். கிறிஸ்தவன் மீது கொண்ட அந்த அன்பாலும் நம்பிக்கையினாலும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். So that is called the martyrdom of the will and love. இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினால் தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அன்பையும் தன்னுடைய முழு விருப்பத்தையும் ஒரு மறைசாட்சியாக, இவர் இரத்தம் சிந்தாவிட்டாலும் கிறிஸ்துவுக்காக பல்வேறு விதமான வழிகளை மேற்கொண்டார். By a life of immense faithfulness and total dedication, lived with a tremendous passion and fervor, St. John suffered the martyrdom of the will and of love. இரத்தம் சிந்தாவிட்டியும் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய அன்பை, முழு நம்பிக்கையை கொடுத்து துன்பத்தை சந்தித்தது. மூன்றாவதாக நாம் நாளை நினைவு கூறுகின்ற ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஆண்டு அது மாற்றி போயிருக்கு. நினைவு கூறுகின்ற மாசில்லா குழந்தைகள், வாய் பேசாத அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கின்றார்கள். The feast of the Holy Innocent, the martyrdom of blood. இந்த 3 விழாக்களும் ஏன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இந்த 8 எண்கிழமையிலே கொண்டு வருவதென்றால், இவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக தங்களை வெளிப்படுத்தியது, தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தியது. இன்று நாம் நினைவு கூறுகின்ற யோவான் தன்னுடைய அன்பை, தன்னுடைய வாழ்க்கையை, his life defined love, அவருடைய வாழ்க்கையே அன்பை தீர்மானித்தது, விவரித்தது. his writings expressed love. அதிகமாக புதிய ஏற்பாட்டிலே இவருடைய எழுத்துக்கள் இருக்கின்றன, அவருடைய அன்பை வெளிப்படுத்தியது. his thoughts instilled love, அவருடைய சிந்தனைகள். ஆக இந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது அதிகமாக அன்பு கொண்ட அவரை பற்றி 2 ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த நெருக்கமான 3 சீடர்களில் பேதுரு, யாக்கோபு, யோவான் என இவர்கள் 2 சகோதரர்கள் முக்கியமான தருணங்களிலே இவர்கள் இயேசுவோடு இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உருவ மாற்றத்தின் போது இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் தன்னுடைய உயிரை அல்லது சிலுவை சாவை ஏற்கனவே நடந்த அந்த போராட்டத்திலே இருக்கின்றார்.
ஆண்டவர் இயேசு தன்னுடைய கடைசி உணவை கொண்டாடிய போது, உங்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னவுடன் அவருடைய மார்பிள சாஞ்சி, ஆண்டவரே அது யார் என்று தைரியமாக ஆண்டவரை பார்த்து கேட்கின்ற அந்த ஒரு அன்பு. The childlike trust in John prompted him to ask Jesus bluntly, who is it? ஒரு குழந்தையைப் போல எந்தவித பயமின்றி அச்சமின்றி ஆண்டவரை பார்த்து கேட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் இவர் மிக நெருக்கமாக இருந்தார். Nearest place to the access the one who is loved. அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு இவரை உந்தி தள்ளியது. இது முதல்ல இயேசுவுக்கு நெருக்கமாக இருக்கிறது. ரெண்டாவது இவர் எப்படி இருந்தார்னா, கடைசியில் கல்வாரியில் near the cross, the crucible of suffering of his divine Lord. யோவான் 19:26 1926. So Jesus bestowed this unique place close to his cross to John, his beloved disciple. எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை விட்டு ஓடி சென்ற போதும், while all the other disciples had forsaken the Lord, John remained close to the cross of Jesus. பக்கத்தில் மாதாவோடு இவரும் அங்கே இருக்கின்றார். தன்னுடைய குருவுக்கு தன்னுடைய நெருக்கத்தை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறார். இது இவருடைய தைரியத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் மீது இவர் கொண்ட அந்த ஆழ்ந்த நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றது. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு உலகில் இருந்தபோது மட்டுமல்ல, எவ்வாறு அன்னை கன்னிமரியா ஆண்டவரோடு கடைசி வரை இணைந்திருந்தாரோ, கருவறை முதல் கல்லறை வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்தில் ஏற்றது முதல் கல்வாரி இறுதி காட்சி வரை தன் மகன் மீது, கடவுள் மீது கொண்ட அந்த அன்பினால் அவர் பல்வேறு துன்பங்களை சந்தித்தாரோ, she was closest to the cross of Jesus. எப்படி இவர் எப்படி இயேசுவினுடைய இதயத்துக்கு க்ளோஸாக இருந்தாரோ, she was closest to the heart of Jesus, nurturing and nourishing her tender babe. ஆண்டவர் இயேசுவுக்கு பால் கொடுத்து குழந்தை இயேசுவை அரவணைத்த அன்பு தாய். She was closest to the cross of Jesus, sharing and suffering the pain of her beloved child. கல்வாரியில் தன்னுடைய தான் வளர்த்து அந்த புள்ள கஷ்டப்படுறப்போ பக்கத்தில் இருந்த அந்த தாய், அதை போல இரண்டு இடத்திலும் closest to the heart and closest to the cross யோவானும் இருக்கின்றார் என்று அறிஞர்கள் இவருடைய அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அதனால்தான் இயேசுவினுடைய சீடர்களே அதிக நீண்ட ஆயுளை கொண்டவராக இவர் ஒருவர்தான் இரத்தம் சிந்தாமல் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். அந்த நாளை, அவருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இதில் கொண்டாடுவதிலே நாம் அன்னையினுடைய பக்தர்களாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அன்னையுடைய ஆலயத்தை தேடி எத்தனையோ பக்தர்கள் வருகின்றார்கள். சாட்சியங்களை நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்க்கின்றீர்கள். பலர் அங்கு எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் அன்னை மாதா எங்களை காப்பாற்றினார், இந்த நோயிலிருந்து காப்பாற்றினார், இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினார், இந்த கேன்சர் நோயிலிருந்து எங்களை காப்பாற்றினார் என்று தாங்கள் அன்னையினிடத்தில் பெற்றதை, அன்னையினால் அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டதை அன்னைக்கு சாட்சியாக சொல்லுகின்றார்கள். அப்போ யார் ஒருவர் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ, யார் ஒருவர் கடவுளால் குணப்படுத்தப்பட்டார்களோ, நிச்சயமாக அவர்களால் மௌனமாக இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது. அப்போ தாங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வார்கள், அல்லது சாட்சியாக கடவுளை மாட்சிப்படுத்துவார். அதைத்தான் இவர் செஞ்சார். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வழிக்கும் வார்த்தையை நாங்கள் கேட்டோம். கடவுளுடைய வார்த்தை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், கண்களால் கடவுளை இந்த வார்த்தையை கண்டோம், உற்று நோக்கினோம், கடவுளையே உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம்.
அப்போ அவர் எப்படி அதை உணர்ந்து எழுதியிருப்பார்? வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், தொட்டு உணர்ந்தோம், அதற்கு சான்று பகர்கிறோம். அதுக்கு தான் நீங்கள் சாட்சி சொல்லுகின்றீர்கள். ஆக அன்னையினுடைய அருளால் ஆட்கொள்ளப்பட்ட நீங்கள் இந்த ஆலயத்திலே நிரம்பி வழிவது அன்னையினுடைய சாட்சிகளாக நீங்கள் மாறுகின்றீர்கள். அந்த அன்னை ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தால், அந்த அன்னை கல்வாரியிலே ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தார். இன்று விழா கொண்டாடுகின்ற இந்த யோவான் இயேசுனுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தார். இயேசுனுடைய சிலுவைக்கு அருகிலே நின்றார். அன்னையினுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டீர்கள். நீங்களும் அன்னைக்கு ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கின்றீர்கள். நெருக்கமாக இருங்கள், ஆண்டவரும் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரி, என்னுடைய குடிதமான பலி எல்லாம் தந்தை எனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து எனும் ஊற்றிலிருந்து உம் திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்தினை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகி பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுள்ளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி அர்ப்பணித்து
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்தரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பு
கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவோடு அருளை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இணையும் காலம் பழியது சிறந்தது. உணவில் இறைவன் உரையும் நேரம் பிறந்தது பிறந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல்லி
அப்பம் சொல்லும் உண்மை அழைத்தது நம்மை, அழைத்தது நம்மை. உறவின் மதியம் இறையும் காலம் கழியது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திடு பிறந்தது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்தூதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே இன்றும் குடிகொள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவாவில் நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி
இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடும் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்துல எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலுரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாசம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னை நாசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Health, Valakani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அழகே தாய்மதி உரையாண்டே முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பு கொள்ளுதே.
உள்ளம் உன்னை தேடி வந்தது, உன்னை கண்டு அன்பு கொள்ளுது. விழிகளிலே பாலிலா தினந்தோறும் திருவிழா மாறாடகே தாய்மொழி குறையாண்டே முழுமதி. காணாவோ புதுமை அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம் நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோ எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம் நீ தேடி வந்த செல்வம். காணாவூர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேடி அழிந்தாயே அம்மா, தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும் விண்ணில் வாழும் உன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறப்பது மாறாட